வணக்கம். அதியர் வெல்பர் ட்ரீட்மெண்ட், டாக்டர் எஸ் கார்த்திக், 9600167561, current Prabhu's Hospital, Monday and Tuesday, Jyoti Nagar, Mangad Road, Parniputtur, Chennai 22. DS Ravindranath, 9243457888, 5th Square, Austin Town, Bangalore 47. ஸோ எங்களுடைய விலாசம், எங்களுடைய ஃபோன் நம்பர் உங்களுக்கு கொடுத்துருக்குறோம். ஸோ உங்களுக்கு எதனா இருந்தாக்கா ஜஸ்ட் உங்களை கால் பண்ணிவிட்டு டேட் ஃபிக்ஸ் பண்ணின்னு வாங்க. நேராக வந்துட்டு உங்களுக்கு நிறைய எதனா கிளாரிஃபிகேஷன் வேணும்னா நேரில் தான் நம்ம கொடுக்க முடியும். ஃபோனில் நிறைய கிளாரிஃபிகேஷன் எல்லாம் கொடுக்க முடியாது, ஃபோனில் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாது. ஏன்னா எல்லாமே ஃபோன்லேயே கட்டுருவாங்க, எல்லாம் ஃபோன்லேயே இது பண்ணிக்க மாதிரிவாங்க ஜனங்க. அதுக்கெல்லாம் நம்ம இது இல்லை. நீங்கள் எங்களை டேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோ, வாங்க, வந்து பார்த்துட்டு அப்படி நீங்கள் உங்களுக்கு சில இது இருந்தாக்கா கொஞ்சம் பேசணும்னு சொன்னால் பேசலாம். அதுக்கு எல்லாமே நீங்கள் ஃபோன்லேயே கேட்டு ஃபோன்லேயே முடியணுன்றது அது ஆகாது. ஸோ இன்னைக்கு லாஸ்ட் வீடியோவில் அக்னி கெலடாயில்ஸ்ன்னு கொடுத்தோம். ஸோ இன்னைக்கு இந்த இதில் கெலடாயில்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குவா. இந்த கெலடாயில்ஸ்ன்னு சொல்கிறது சின்ன பசங்க, குழந்தைங்களுக்கு, சில்ட்ரன்ஸ்க்கு. இந்த குழந்தைங்க கீழே விழுந்துருந்தோன்னா நெத்தியில் அடிபட்டு பெரிய பெரிய கட்டி வந்துடும். சில குழந்தைங்களுக்கு தானாகவே கட்டி வரும் பெருசு பெருசாக. அந்த கட்டி உடஞ்சிச்சுன்னா அது பிளட்டு நிற்கவே நிற்காது, ப்ளீடிங் ஆயினே இருக்கும் அது. ஸோ அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸில் அவங்க இல்லை, இது நீங்கள் சேஃபாக பார்த்துக்கணும், கீழே உழுவாத மாதிரி இதுக்கணும், அப்படிக்கணும் அப்படின்னு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அனுப்புவாங்க. அதுதான் செய்ய முடியும் அவங்க. அது இந்த கட்டி வர்றது, இந்த கட்டி பெருசாகும், சடனாக அடிப்பட்டதும் அப்படியே டக்குன்னு எக்ஸ்ப்ளோர்ட் ஆகிடும். அது இந்த மாதிரியான இருக்குது கெலடாயில்ஸ்ன்னு ஜென்ரலாக இதுக்கு பேர் சொல்லிடுவாங்க. ஜென்ரல் எங்கே அடிப்பட்டு கட்டி வந்தாலும் அதுக்கு கெலடாயில்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிடுவாங்க. ஸோ அது அலோபதியில் கொடுத்துக்கிற நேம். இந்த குழந்தைங்களுக்கு எப்படி வருதுன்னா உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு. அது பை பர்த்லேயே வர்றது. அது பர்த்தில் வர்ற மதர் த டேக்கிங் மோர் அண்ட் மோர் கெமிக்கல்ஸு நிறைய இதனால அது ஒரு காசில் தான் நோய் எதிர்ப்பு சக்தி குறையுதுன்றது கிடையாது. நிறைய இதில் அது நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிடுது. அதை உருவாக்கணுன்னாக்கா கெமிக்கலால் நோய் எதிர்ப்பு சக்தி உருவாக்க முடியாது. சொல்லுவாங்க நான் இம்யூன் சிஸ்டம் ரைஸ் பண்ணணும், ஆனால் இம்யூன் சிஸ்டம் அவள் ரைஸ் பண்ண முடியாது. இந்த இம்யூன் சிஸ்டம் ரைஸ் பண்ணோனால மெட்டபாலிசம் சேஞ்ச் பண்ணணும். மெட்டபாலிசம் சேஞ்ச் பண்ணோன்னா உங்களுக்கு ஆல்ரெடி வேறு இதில் ஃபர்ஸ்ட் பிகினிங்கில் மெட்டபாலிசம் பற்றி கொடுத்துருக்குறோம். அது எப்படி ப்ராசஸ் ஆகுது, பாடியில் அது எந்த மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணுதுன்னு சொல்லிட்டு மெடிக்கலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். அந்த மெட்டபாலிசம் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அது சேஞ்ச் ஆன என்ன ஆகுதுன்னா உடம்புல நம்மளுக்கு நீர் சத்து அதிகரிக்குது. நீர் சத்து அதிகரிக்கும் போது என்ன ஆகுதுனாக்கா பாடியில் வீக்காக இருந்தாக்கா நீர் சத்து குழந்தைங்களுக்கு அந்த நீர் சத்து அதிகரிக்கும் போது ஏன்னா அந்த நோய் எதிர்ப்பு சக்தி தானாக உருவாகுது. தானாக உருவாகுதுனாக்கா உருவாகிறதுக்கு அது ரூட் பண்ணுது. அப்போ என்ன பண்ணுறோம்னா நம்ம அது உருவாக்கு போகும்போது இந்த ஆயுர்வேதா, சித்தா, யுனானியும் கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் ஏன்னு சொன்னால் இதெல்லாம் நேச்சுரல் இன்டிகிரேட்ஸ் இருக்குது. எல்லாமே நேச்சுரல் தான், அது கெமிக்கல் எதுவும் கிடையாது. அதனால அந்த இதுங்களை கொடுத்தோமா அது என்ன தானே நோய் எதிர்ப்பு உருவாக ஆரம்பிச்சிருக்கு. அந்த உருவாகுனாக்கா உங்களுக்கு ஒரு 1 மந்த் குழந்தைங்களுக்கெல்லாம் அவ்வளோ ஜாஸ்தி லாங் பீரியட் தேவைப்படுறது இல்லை. அதுக்கெல்லாம் ஒரு மாதம் கொடுத்தாலே உங்களுக்கு ஒரு மாதத்துலேயே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சிடும். அந்த மாதிரி என்ன நெக்ஸ்ட் கீழே விழுவும்போது அந்த குழந்தைங்களுக்கு கட்டி அவாய்ட் ஆகும். சில கீழே விழுந்து சில அடிபட்டுச்சுன்னா பிளட்டு கிளாட் ஆகிடும். அந்த மாதிரி அது வேற. இது எப்படின்னு சொன்னாக்கா அது கட்டி அடிபட்டுதான் அப்படியே வீக்கம், அப்படி ஸ்வெல்லிங் வந்துனே இருக்கும். அது நோய் எதிர்ப்பு சக்தி தான் வருது. அந்த மாதிரி நிறைய குழந்தைங்களுக்கு இப்போ நிறைய குழந்தைங்களுக்கு நான் பார்த்தேன். ஏன்னு சொன்னால் இப்போ குழந்தைங்களுக்கு எப்படின்னு சொன்னால் ஒன்று நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாததுனால குழந்தைங்களுக்கு டிபி வர ஆரம்பிச்சிருக்குது ஆச்சுங்களா. நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாத கீழே இந்த மாதிரி
கெலடாயில்ஸ்னு வருது. இதில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி கம்மி இருக்கிறதுனால அந்த குழந்தைங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, நிறைய குழந்தைங்களுக்கு ஹார்ட்ல ஹோல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்காட்டுது பொறுக்கிற குழந்தைங்களுக்கு கிட்னி வந்து ஒரு நார்மல் சைஸே கிடையாது. அது சின்னதும் பெருசுமாக தான் இருக்குது. ஒன்று நார்மலாக இருக்கும், ஒன்று சின்னதாக இருக்கும், இல்லை ரெண்டும் சின்னதாக இருக்கும். அந்த மாதிரி இருந்து அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் வளர வளர என்ன ஆகுது, அந்த 14 இயர்ஸ்க்குள்ளாக அந்த ஹார்ட்ல ஹோல் அப்படியே பெருசாகிட்டு போயிடும். அந்த 14 இயர்ஸ் மேலே க்ரோத் ஸ்டாப் ஆகிடும். க்ரோத் ஸ்டாப் ஆகிட்டாக்கா அவங்க அப்போ தான் ஆப்ரேஷன் பண்ணி இது பண்ணணும். பட் வேற கிட்னியில் எடுத்திங்கன்னா குழந்தைங்களுக்கு கிட்னி வந்து என்ன ஆகுதுன்னா, அது நாள் பட அது க்ரோத் ஆகுறது இல்லை. அது அப்படியே இருந்து குழந்தைங்களுக்கு அப்படியே சின்னதாகவே இருந்து சொல்லுவாங்க, பார்க்கலாம், அது அப்படியே விடலாம், அது இதாக சேஞ்ச் ஆகும். அதெல்லாம் சேஞ்ச் ஆகுது. பிகாஸ் ஆஃப் கெமிக்கல் ஆக்ஷனில் எதுவும் சேஞ்ச் ஆகுறது இல்லை. அவங்க வந்து அது அப்படியே தான் இருக்கும். அப்போ என்ன பண்ணுறாங்கனாக்கா, அந்த 14 இயர்ஸ் தான் டைம் இருக்குது. அந்த 14 இயர்ஸ்க்குள்ளே வந்து என்ன பண்ணோம், நம்மளுடைய சிஸ்டமை ஃபாலோ பண்ணாக்கா அது என்ன ஆகுது, ஒரு 10 வயசோ 9 வயசோ 8 வயசு இந்த மாதிரி எவ்வளோ சீக்கிரம் வராங்களோ அப்போ நம்ம மெடிசன்ஸ் மூலிகைலாம் கொடுத்து இது பண்ணணும். அந்த கிட்னி வந்து 14 வயசுக்கெல்லாம் நார்மலுக்கு வந்துடுது. நோய் எதிர்ப்பு சக்தி உருவாயிடுதான். அதே மாதிரி ஹார்ட்ல ஹோல் இருந்தாலும் ஹார்ட் ஹோல் வந்து பேட்சப் பண்ணிடலாம். அதுக்கு செப்பரேட் மருந்து, இது செப்பரேட்டு. நம்ம என்ன ஒரு 2 மண்டலம் கொடுத்தா போதும். ஜாஸ்தி வருஷ கணக்கில் நீங்கள் மருந்து கொடுக்கணுன்ற அவசியமே கிடையாது. இதுக்கு இந்த ஹார்ட்ல ஹோலுக்கு, கிட்னிக்கு, ஈவன் குழந்தைங்க அந்த புத்தி சுவாபம் இல்லாத இருக்கிறதுக்கு, சரியாக நடக்காத இருக்கிறதுக்கு, சரியாக நடக்காத இருக்க மாட்டாங்க, சாப்பிடாத இருக்க மாட்டாங்க, ஸோ கை கால் இழுத்துன்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய குழந்தைங்களுக்கு மல்டிபிள் ப்ராப்ளம்ஸ். இந்த ப்ராப்ளம்ஸ்க்கு நம்ம இந்த மூலிகை கொடுத்து ஆயுர்வேதா சித்தாந்த் மெட்டபாலிசம் சேஞ்ச் பண்ணி அந்த குழந்தைங்களுக்கு கொடுத்துருந்தோம் ஆகும். இப்போ இந்த கலடாயில்ஸ்ன்றது வந்து இது வந்து நோய் எதிர்ப்பு சக்தி உருவாக்கணும்னா அது கொஞ்சம் டானிக் நம்ம ஆயுர்வேதா சித்தாலெல்லாம் என்ன பண்ண இந்த மெட்டபாலிசம் சேஞ்ச் பண்ணி அது கொஞ்சம் ஒரு மாதத்துக்கு குழந்தைய கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். 10 நாள் 15 நாளைக்கு ஒரு அரை மண்டலம் பார்த்துக்கினா போதும். அந்த அரை மண்டலம் பார்த்துக்கினா போதும். அப்போ என்ன, நம்ம இந்த ஆயுர்வேதா சித்தா மெடிசன்ஸ் எல்லாம் கொடுத்து அந்த குழந்தைய வந்து நம்ம முழுமையாக குணப்படுத்திடலாம். அது வளர்கிற குழந்தைங்க ஃபாஸ்ட்டாக ரீகவரி ஆகிடுது. இதுதான். இதை வச்சுன்னு வருஷக்கணக்கில் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுன்ற அவசியமும் இல்லை. குழந்தைங்களுக்கு அது தேவையும் இல்லை. பெரியவங்களுக்கு இருந்தால் சொல்லலாம் 3 மண்டலம் 4 மண்டலம், இது டிபெண்ட்ஸ் அப்போ வந்து இது. பட் வேற இந்த குழந்தைங்களுக்கு வந்து பிறந்த குழந்தையிலேருந்து ஒரு 12 வயசு வரலாம் எடுத்துக்கினாக்கா, 12 13 வயசு வரலாம் எடுத்துக்கினா அவங்களுக்கு மெடிசன்ன்றது ஜாஸ்தி தேவைப்படுறதில்லை. அவங்களுக்கு அந்த இது பூஸ்ட் பண்ணி அந்த மெட்டபாலிசம் சேஞ்ச், உடம்புல இருக்கிற இன்ஃபெக்ஷன்லாம் கிளியர் பண்ணிடணும். நம்ம ரத்தத்தில் இருக்கிற இன்ஃபெக்ஷனை வெளியே எடுத்துட்டோம்னா அந்த வளர்ச்சி இருக்குது உடம்புல, நம்ம உடம்புல அந்த வளர்ச்சி வந்து அந்தந்த ஆர்கன்ஸ், அந்த கிளான்ஸ் இதெல்லாம் வந்து தானா வளர ஆரம்பிச்சிருக்கு. அந்த வயசுக்கு 14 வயசான பிறகு அந்த வளர்ச்சி இதை அடைஞ்சிடுது. ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா அப்புறமா அடல்ட்டுன்னு சொல்றோம். நம்ம அடல்ட்டுக்கு தான் என்னன்னா அடல்ட்ஸுக்கு தான் கொஞ்சம் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அது அவங்க மெயின்டைன் பண்ணுறது இதெல்லாம். பட் சின்ன குழந்தைங்களுக்கு எந்த இதுலேயும் சரி, எந்த தொந்தரவு இருந்தாலும் குழந்தைங்களுக்கு நீங்கள் நேராக எங்ககிட்ட வாங்க. இது ஒன்றும் பெரிய கெமிக்கல் எல்லாம் கிடையாது. இதில் வந்து 100க்கு 100% சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் கிடையாது. இதில் நீங்கள் தைரியமாக கொடுக்கலாம், தைரியமாக உங்கள் குழந்தைங்கள காப்பாற்றிக்கலாம். நீங்கள் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் அமெரிக்காவுக்கு போகிறேன், ஆஸ்திரேலியாவுக்கு போகிறேன், எங்கே போகிறோம் அங்கே போகிறேன், எங்கே போனாலும் எதுவும் நடக்கிறதில்ல. நம்ம இந்தியன் மெடிசனை நம்புங்க, நம்ம மூலிகையை நம்புங்க. இதை நம்பி நீங்கள் வந்தீங்கன்னா 101% உங்களுக்கு சரியாகுது. இதுதான் நான் சொல்லிக்கிறது. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இதை வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கோங்க நான் சொல்கிறேன். அடுத்த வீடியோவில் வந்து நான் வந்து குழந்தைங்களுக்கு இதை பார்த்து கொடுத்துருக்குறேன். நெக்ஸ்ட் வந்து கேன்சர் எப்படி உருவாகுது, அந்த மாதிரி கேன்சரை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்புறமா லேடிஸ் ப்ராப்ளமு. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து எப்படின்னு சொன்னாக்கா நாங்கள் வந்து
ஒன்றும் செஞ்சு தான் நான் உங்களுக்கு இது பண்ணிருக்கிறோம். இதெல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கிறோம். கொடுத்துட்டு இப்போ நான் எனக்கு யார் இப்போ ஒரு 8-9 பேருக்கு வந்து அவங்களுக்கு வீடியோஸை நான் போட போகிறேன். இல்லை இதுக்கு மேலே வரவங்களுக்கு தான் அது எது க்யூர் பண்ணுறோம் அது வீடியோஸை உங்களுக்கு நான் போடுறேன்.